எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி தான் வடைக்கறி. அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடலைப்பருப்பு தேவையான அளவை எடுத்து அதை தண்ணீரில் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைத்த கடலை பருப்புடன் மிளகாய் சேர்த்து அரைத்து அதனுடன் முந்திரி, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வடைக்கறி செய்வதற்கான தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 பீஸ், தக்காளி 2, கருவேப்பிலை 7 to 8 லீவ்ஸ், இஞ்சி 10 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ துருவின தேங்காயுடன் சோம்பு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெயை ஊற்றி அதனுடன் ஒரு ஏலக்காய், 1 கிராம், 1 பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியவுடன் அதோடு இஞ்சி, தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடரையும் சேர்த்துக்கோங்க, கலர் வர்றதுக்காக. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பவுடர் இருக்குது இல்லையா, அதையும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதோடு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வந்திருக்கு. இப்போ நாம் செஞ்சு வச்சுருந்த வடையை நல்லா சின்ன சின்னதாக உடைச்சி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டரை. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன். எதற்காக நம்ம தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் நல்லா வடிகட்டி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை நம்ம இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுவையான அருமையான வடைக்கறி ரெடி.